சித்தர்களில் தலையானவர் ஏன் தெரியுமா? சதாசிவ பிரம்மம் எந்த விதமான ஆடையும் அணிக மாட்டார். இதுவே சட்டை. அப்புறம் என்னடா இருக்கு இன்னொரு சட்டை? இடம் பத்தியும் கவலை கிடையாது. அவர் பாடு சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு நடந்து போயிட்டே இருப்பார். யாரையும் லட்சியம் பண்ண மாட்டார். அவருக்கு என்ன? முஸ்லிம் பெண்கள் வசிக்கக்கூடிய பகுதி, கோஷா ஸ்திரீகள் வசிக்கக்கூடிய பகுதி, அதுக்குள்ள சாமி போயிட்டார். இவருக்கு கவலையே கிடையாது. அங்க இருந்த ஒரு பெரியவர் ஓடி வந்தார். முஸ்லிம் பெரியவர், சாமி இது கோஷா பெண்கள் வசிக்கிற பகுதி, இப்படி நிர்வாணமா போக கூடாது. கேட்கல. எங்கேயோ இருக்கு நிலம்பு. அவர் வாடு போயிட்டு இருக்கார். சாமி நீங்க போக கூடாது. கேட்கல. சாமி இன்னொரு அடி எடுத்து வச்சா கைய வெட்டி விடுவேன். கேட்கல. முஸ்லிம் பெரியவர் அறிவாளை எடுத்தாரு. இவர் வலது கையை வெட்டி விட்டார். பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. தெரியல. அவர் பாடு போட்டு முஸ்லிம் பெரியவருக்கு கைகால ஆடி போச்சு. என்னடா இப்படி ஒரு சித்தர் தப்பால பண்ணிவிட்டோம். விழுந்த கையை தூக்கிட்டு முன்னால ஓடியாரு. ஓடியாந்து கைய காட்டுறாரு. இவர் இப்பதான் பாக்குறாரு. கைய பார்க்கப்படினாரு. வச்சாரு, ஒட்டிக்கிச்சு. அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார். என்ன சார் கை விழுந்துச்சான்? அது விழுந்தது தெரியலையா? அவர் வாட்டுக்கு போனாராம். எங்களுக்கு நல்லா இல்ல, காது முத்திரீங்க. நம்ம பிள்ளைங்க கேட்குமா இல்லையா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன். அந்த காலத்துல கல்லூரியில எங்களுக்கெல்லாம் கொஞ்சமா சம்பளம் கொடுத்தாங்க. நான் கடைசியா ரிட்டையர் ஆகிற பொழுது வாங்கின சம்பளமே 25,000. கேட்டுங்க. அதுல அது பிடிச்சி இது பிடிச்சி எல்லாம் பிடிச்சி கழுத தேய்ச்சி கட்டரும்பாய்த்தான் வீட்டுக்கு வரும். ஏதோ பையில ஒரு 15,000 வச்சிருக்கேன். அன்னைக்கு ஜிப்பா போட்டிருக்கேன். ஜிப்பாவில இந்த பக்கம் பையி. ஒரு பஸ்ல வர வேண்டிய சூழ்நிலை. பெரிய பஸ் வந்துட்டு இருக்கேன். மேல கைய முடிச்சு நிக்கிறேன். சிலாண்டி என் பின்னால ஒருத்தன் நிக்கிறான். இந்த சைடு பாக்கெட்டை பார்த்துட்டான். பாக்கெட் நிறைய என்னமோ கனமா இருக்குன்னு கண்டுபிடிச்சுட்டான். அன்னைக்கு மாசம் 1ஆம் தேதின்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. இந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கு முதல் வாரம் கோல்டன் வீக், 2வது வாரம் சில்வர் வீக், 3வது வாரம் காப்பர் வீக், 4வது வாரம் பாப்பர் வீக். மாச சம்பளக்காரன் என்னைக்கு இருந்தாலும் பெரும் பணம் சேர்க்க முடியாது. இப்படி அவன் கண்டுபிடிச்சுட்டா 1ஆம் தேதி. அவ்வளவுதான். ஒரு கத்திரிக்கோள போட்ட பையோட எடுத்துட்டேன். எனக்கு தெரியும். நான் வாரத்துக்கு அந்த பஸ்ஸ பிடிச்சு அந்த மேல உள்ள கம்பியை பிடிச்சுக்கிட்டு ஆடி விழுந்துடப்படாது, வீட்டுக்கு வரப்பாரு. பிள்ளைகளுக்கு ஆரிய பவான்ல போய் என்னமாவது ஸ்வீட்டு வாங்கணும். போயிட்டேன். ஸ்வீட்டு வாங்கிட்டேன். 350 ரூபாய் பில் போட்டேன். பைக்குள்ள கைய விட்டேன். பையவே காணா. இதை நம்புறீங்களா? நம்புறீங்க? என் சட்டையில பை போனது எனக்கு தெரியலை. உடம்புங்கிற சட்டையில கை போனது அவருக்கு தெரியல. என் நிலைமைக்கு இது சட்டை, அவர் நிலைமைக்கு இதுவே சட்டை. ஞானிகளுக்கு தெரியாதம்மா. நீங்க என்ன பண்ணாலும் தெரியாது. இப்ப சொல்லுங்க, இவர் சித்தரா இல்லையா? காவேரி கரை. சாமி உட்கார்ந்து தியானத்தில் இருக்கார். காவேரியில வெள்ளம் வந்துருச்சு. பயங்கரமான வெள்ளம். மண்ணை போட்டு மூடி பிடிச்சு இவர் பாட்டுக்கு உள்ள தியானத்தில் இருக்கார். 6 மாசம் ஓடிடுச்சு. நம்மளால முடியுமா? 6 மாசம் ஓடிடுச்சு. எவனோ மண்ணு வெட்டுறதுக்கு வந்தான். வெட்டுன ரத்தம் வந்துருச்சு அவனுடைய தோடாடியில. உள்ள பார்த்தா சாமி உட்கார்ந்து இருக்கார். தோல்ல வெட்டு போட்டு அவனை கண்ட உடனே எந்திரிச்சார். மண்ணை எடுத்து அப்படி வச்சார். அவர் வாட்டுக்கு போட்டார். இவர் சித்தரா இல்லையா? இன்னும் ஒண்ணு சொல்றேன். ஒரு முறை நடந்து போறார். காட்டு பகுதி எல்லாம். அந்த பகுதியில மாடு மேய்க்கிறவங்க போனாரா, தடுக்கி விழுந்துட்டார். விழுந்தா எத்திரிக்கணும் இல்ல? உடம்பு நினைப்பு இருந்தா தானையா. விழுந்தவா நிக்கிறவா ஒண்ணும் கிடையாது. அப்படியே படுத்து கிடக்கிறார். எவனோ ராத்திரி நேரத்தை கொண்டாட்டு ஒரு வைக்கோல் கட்டை இவர் மேல போட்டேன்.
அதுவும் தெரியுது. அவன் இவன் அந்த பக்கத்துல உள்ளவன் இந்த பக்கத்துல உள்ளவன். இந்திய நாட்டுல ஒரு வழக்கம், ஒரு ஆளு போட்டா அந்த இடத்துல தான் எல்லாரும் போடுவோம். ஓட்டு போட்டா கூட ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டு எதிர்கட்சி இல்லாம ஆக்கிவோம். 5 வருஷத்துக்கு பாடுபடுது. இதெல்லாம் இங்க பழக்கம். அடுத்தவன் அடுத்தாப்புல பெரிய வைக்கத்தட்ட பாட்டேன், அதுக்கு அடுத்தவன் போட்டான், போரே ஆயிப்போச்சு. கீழே யார் இருக்கா? சதாசிவம் பிரம்மம். அவர் பாட்டு கவலைப்படாம இருந்தார். 3-4 மாசத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு கட்டா தூக்கினா கடைசி கட்ட தூக்குற பொழுது முடிச்சு பார்த்துட்டு எந்திரிச்சு போயிட்டார். எத்தனை செய்திகள்! அவர் 10 பிள்ளைங்க அவர்கிட்ட வரும். இந்த குழந்தைகளை கண்டா அவருக்கு பாசம். ஏன்? கள்ளங்கபடம் இல்லாத கடவுள் குழந்தைகள் தான் இருக்க. எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். வயிற்றில் பிறக்கை மண்ணில் பிறக்கையும் அவன் நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பிலே. கண்ணதாசன். புரியுதா? இவர் குழந்தைகள் மேல பிரியம். 10 பிள்ளை வருது, பேச மாட்டாங்க, மௌனம் மறந்துடுறீங்க. 99% பேச்சு கிடையாது. சில நேரம் அவசரத்துக்கு பேசுவார், அவ்வளவுதான். எல்லா பிள்ளைகளும் வரும் அப்படிம்பாரு. கல்கண்டுகள் எல்லாருக்கும் கல்கண்டு கொடுத்தாரு. அந்த பிள்ளைகள்லாம் இவர் தோல்ல ஏறி விளையாடு, பேசாம உட்கார்ந்து வர்றாரு. ஒரு பையன் சொல்றான், மதுரையில திருவிழாமா, எங்க அப்பா கூட்டிட்டு போக மாட்டேன்ட்டாரு. இவரு இப்படி பார்த்தான், புரியல. இந்த பையன் தோல் ஏறி உட்கார்ந்தேன். அவன் பிறந்து 4-5 பேர் இந்த தோல் கைக்கு காது எல்லாம் சாமி மேல எறும்பு வச்சாப்புல உட்கார்ந்துட்டாங்க. அவ்வளவுதான், சாமி போயிட்டாரு. காண முடிச்சு பாக்குறாங்க, மதுரையில இருக்காங்க. மதுரையில திருவிழா, மீனாட்சி கோயில், தேர் வருது, பெரும் கூட்டம். மிட்டாய் விற்குது, மிட்டாய் வாங்கி கொடுக்கிறாரு. எல்லா பேரும் சாப்பிடுறான். ஆளால சுந்தரம், மீனாட்சி சுந்தரம், கல்யாண சுந்தரம், கடம்பவன சுந்தரம், மாணிக்க சுந்தரம், மரகத சுந்தரம். மதுரையில தேர் எடுக்கிற பொழுது இதை சொல்லிக்கிட்டு தான் தேர் எடுப்பான். இந்த பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா ஆடுது. முடிஞ்சு பார்த்தா கரூர்ல வந்து உட்கார்ந்துருக்கு. இப்படிப்பட்ட சித்தர் சதாசிவ பிரம்மேந்திரர். அதனாலதான் லிஸ்டில் அவரை சேர்த்தேன். நேற்று ஒண்ணு சொன்னேன், சில பேர் சித்தராகவே இருப்பார்கள், சில பேர் பக்தர் மாதிரி தெரிவார்கள், ஆனா உள்ளே சித்தராய் இருப்பார்கள். இவரெல்லாம் அந்த பக்கம் பார்க்கறதுக்கு பக்தரா தெரிவார், ஆனா உள்ள சித்து வேலைகள் நிறைய. ஆனா செய்ய மாட்டார், ரொம்ப குறைச்சலா செய்வார். சித்துக்களின் வழியில் நீ அதிகம் போய்விட்டால் கடவுளை அடைய முடியாது. பகவான் ராமகிருஷ்ணன் பேசுகிறார், சித்துக்களின் வழியில் போய்விட்டால் அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நம்ம ஊர் சாமியார்கள் சில பேர் அப்படித்தான் செய்யலாம். ஒரு 2-3 சித்துக்களை கையில வச்சுட்டு உலகத்தையே ஆள போறேன்னு தனியா போய் ராஜ்யத்தை உண்டாக்கிக்கிறான். நம்ம கையில ஒரு 4 சித்து மிச்சம் கிடைச்சான். பகவான் ராமகிருஷ்ணர் அழகா சொல்லுவார், சித்துக்களின் வழியே போய்விடாதே. ஒருத்தன் அவர்கிட்ட வந்தா கல்கத்தாவில, சாமின்னா என்னடா, நான் கல்கத்தாவில கங்கையில நடப்பேன்னா. இங்க நடந்து காட்டியிருந்தார். உடம்ப லேசாக்கி கங்கை தண்ணீரை கடக்கிறான். சாமி பார்த்தா, இங்க வந்தான். இதுக்கு எத்தனை வருஷம் பிராக்டிஸ் பண்ணனேன்? 12 வருஷம். அட முட்டா பெயர், 4 கொடுத்தா பழையக்காரன் கொண்டே விடுறேன். இதுக்கு 12 வருஷத்தை வீணாக்கி விட்டியடா. அதுதான் பகவான் ராமன். சித்துக்கள் வரும், சித்துக்களுக்கு பின்னாலே நீ போகக்கூடாது. உன்பால் அவை கைகட்டி நிற்க வேண்டும். ராஜாவை பார்க்க செல்பவன் சேவகன் அழகை பார்த்து இங்கேயே நின்றுவிடக் கூடாது. நீ கடவுளை அடைய வேண்டுமே தவிர இந்த சித்துக்களோடு இருக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்தவர் சதாசிவம் பெருந்தேந்திரர். இன்னொன்னு சொல்றேன், 1800 சொச்சம் கரெக்டா சொல்ல தெரியல, ஏன்னா அந்த காலத்துல ஒழுங்கா எழுதி வைக்கல. 1830 வச்சுங்களேன், ஒரு உத்தேச கணக்கு. அப்போ இங்கிலாந்தை கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி பண்ணன நேரம். அதுக்கு அப்புறம் தான் விக்டோரியா மகாராணி கையில மாறிடுச்சு. விக்டோரியா மகாராணி கையில மாறினது 1857 சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம். இது அதுக்கு முன்னான ஒரு ஆங்கிலேய
அதிகாரி கோச்சு வண்டியில போறாங்க. அந்த காலம் கோச்சு வண்டி தானே. காட்டு பகுதி, ஒரு பெரிய பாறை, பாறை மேல நிர்வாணமா ஒரு சாமியார் உட்கார்ந்து இருக்க. யாருன்னு தெரியுதா? சதாசிவம் பெருமான். ஒரு குடி பார்த்தா, இந்த இந்தியாக்காரங்களுக்கு புத்தியே கிடையாது, கிறுக்கு பிடிச்சவங்க. இத்தனை மக்கள் போற வழியில பிறந்த வேலைக்கு உட்கார்ந்து இருக்காங்க. பைத்தியம் நினைச்சுட்டு போயிட்டாங்க. 3/4 மணி நேரத்துல கோச்சு வேகமா போயிடுச்சு. அங்க போறாரு, அங்க ஒரு பாறை, அது மேல இவர் உட்கார்ந்து இருக்காரு. இப்பதான் பார்த்தோம், நம்ம இவ்வளவு வேகமா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த ஆளு எப்படி நம்மளை தாண்டி இங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு? தெரியாம இந்த ஆளை பைத்தியம் முன்னிட்டுமே இப்ப உள்ளுக்க உரைக்குது. அவர் அப்படியே பார்க்கிறார். முடிஞ்சு அவரை தாண்டி போயாச்சு. தாகமா இருக்கு இந்த துறைக்கு, ரொம்ப தண்ணி இருக்கு. கோச்சு வண்டியை நிறுத்திட்டு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா, குளம் இருக்கா, ஆறு போடுதா, நடந்து போறார். இவருக்கு முன்னாலே அந்த நிர்வாண சாமி நடந்து போயிட்டு இருக்கார். 20-30 மைல் தாண்டிட்டா நடந்து போறார். இவர் வேகமா ஓடுறார். அவரை போய் பார்க்கிறார். ஒண்ணும் இல்லை. அவரை பார்த்த உடனே தான் அடைந்து போச்சு. இவ்வளவு நேரம் தவிச்சது, இவ்வளவு நேரம் பசிச்சது, அவரை பார்த்த உடனே அப்படியே அடைந்து போச்சு. அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஓடி போயிட்டார். எழுதுறாரு, இந்தியாவில் மிகப்பெரிய சித்தர்கள் வாழ்கிறார்கள், அது நமக்கு சீக்கிரம் பிடிபடுவதில்லை. என்ன? அவர் பக்கத்துல செண்பகப்பூ வாசம் அடிச்சுதான். சித்தர் பக்கத்துல செண்பகப்பூ வாசம். இவர் அவர் போய் சல்யூட் அடிச்சிருக்காரு. இந்த அதிகாரி அந்த சன்னியாசி கவனிக்கவே இல்லை. கலப்பு தீர்ந்து போச்சு. கெசட்ல எழுதி இருக்காரு, இல்லைன்னு நமக்கு எல்லாம் தெரியாது. இப்படி வாழ்ந்தவர் சதாசிவ பெருமாள். யாரு என்ன? கோயிலுக்குள்ள போனா சிவன் கோயில்ல லிங்காஷ்டகம் ஒன்று படிக்கிறீங்க, தெரியுமா உங்களுக்கு? குங்கும சந்தன தேவித லிங்கம், பங்கஜகார சுசோபித லிங்கம், சஞ்சித பாவ விநாசன லிங்கம், தப்பிரணமாமி சதாசிவலிங்கம். அது யாரு சதாசிவம்? இந்த உடம்பு இருக்குல்ல, உடம்புல 6 ஆதாரம். இந்த மரம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே, ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, அதுக்கு மூலாதாரம் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் மேல வந்தா இந்த ஜலம் போற பாதை, அதுக்கு நேர முதுகுத்தண்டில உள்ள புள்ளிக்கு பேரு சுவாதிஷ்டானம்னு பேரு. இந்த கொப்புளுக்கு நேர உள்ள பகுதிக்கு முதுகுத்தண்டில உள்ள புள்ளிக்கு மணிபுரகம்னு பேரு. இந்த நெஞ்சுக்கு நேர பின்னால உள்ள பகுதிக்கு அநாகதம்னு பேர். இந்த தொண்டை இருக்கிறத இதுக்கு நேர முதுகுத்தண்டில உள்ள புள்ளிக்கு விசுத்தின்னு பேர். பூர்வ மத்திய ஸ்தானத்துக்கு நேர உள்ள புள்ளிக்கு ஆக்ஞைன்னு பேர். இது ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு ஊர் சொல்லுவோம். இது ஒன்னும் ஒவ்வொரு கடவுள் சொல்லுவான். மூலாதாரத்துக்கு கடவுள் யாரு? பிள்ளையார். அங்கதான் தொடக்கம். இந்த ஜலம் போற பாத சுவாதிஷ்டானம், அதுக்கு யாரு கடவுள்? பிரம்மா. இந்த கொப்பூல் இருக்குல்ல, அதுக்கு நேரம் சொன்ன பாருங்க மணிபுரம், திருமால், மகாவிஷ்ணு. அதுக்கு மேல வந்த சித்தடம் அநாதகம் மகேஸ்வரன். அதுக்கு மேல இந்த இடம் இல்ல, இதுக்கு ருத்ரன் மாட்டிக்கணும். இதுக்கு ருத்ரன். இந்த இடத்துக்கு மகேஸ்வரன். இந்த பூர்வ மத்திய ஸ்தானம் இருக்குல்ல, குங்குமம் போட்டு வைக்கிற இடம், அதுக்கு அதிபதி சதாசிவன். கீழே இருந்து வாங்க விநாயகர், அதுக்கப்புறம் பிரம்மா, அதுக்கப்புறம் திருமால், அதுக்கப்புறம் ருத்ரன், அதுக்கப்புறம் மகேஸ்வரன், அதுக்கப்புறம் சதாசிவன். இந்த பூர்வ மத்திய ஸ்தானத்துக்கு வந்துட்டா யோகத்தினுடைய 3/4 பங்கு வந்தாச்சின்னு அர்த்தம். இந்த இடத்துல அற்புதமான அமுத தாரைகள் எற்பு துளைதோறும் கொட்டும். இந்த இடம் முக்கியமான இடம். அதுக்காகத்தான் நம்ம விபூதி இங்க பூசலாம், குங்குமத்தை இங்க வைக்கிறோம். ஜெர்மனியில இருந்து ஒரு மெடிக்கல் பேப்பர் ஜேர்னல் அவன் எழுதுறான், இந்த மூளையில முன்பகுதி பின்பகுதின்னு 2 உண்டா.
இது முன்பகுதியா. இந்த முன்பகுதி ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தா நல்ல சிந்தனைகள் இருக்குமா, நல்லவனா இருக்கும், அறிவு அதிகமா இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும், தப்பு தண்டை பண்ண மாட்டான். இந்த பின்பகுதி இருக்கு பாருங்க, அது ஆக்டிவா இருந்தா கொலை பண்ணுவான், கொள்ளை பண்ணுவான், எல்லா தப்பும் பண்ணுவான், நான் தப்பு பண்ணலேன்னு சொல்லுவான். நம்ம என்ன பண்றோம், இங்க குத்திக்கிறோம், இங்க குத்துறோம். இங்க குத்துனா என்ன ஆகும், இந்த முன்பகுதி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அப்படி ஆக்டிவேட் ஆயிட்டா நல்ல சிந்தனைகள் வரும். புரியுதா? இந்த இடம் இதுதான் சதாசிவம். இந்த பிள்ளைக்கு பேரு சதாசிவம். 18ஆம் நூற்றாண்டு உத்தேசமா சொல்ல போனா 1710 1770 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். எப்போ பிறந்தாருன்னு தெரியாது. ஆனால் 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் மதுரை. பிறந்த ஊர் எது? சிவராஜதானின்னு மதுரைக்கு பேரு. சிவபெருமான் எல்லாருக்கும் அருள் பண்ணுவதற்காக 64 திருவிளையாடல் செய்த திருத்தலம் மதுரை. மதுரை கோயில்ல எத்தனை வாசல் தெரியுமா? சொல்லுங்க. மதுரை மீனாட்சி கோயில்ல எத்தனை வாசல்? 4 வாசல். 4 பக்கம் 4 வாசல். சரியா தப்பா? 5 வாசல். சிவாய நம சிவாய. 5 வாசல். 4 பக்கம் 4 வாசல். ராஜகோபுரம். அதான் எல்லாரும் சொல்றது. கிழக்கு பக்கத்துல சிவபெருமான் சன்னதிக்கு வலது பக்கத்துல அம்பாள் மீனாட்சி சன்னதி. அதுக்கு நேர ஒரு வாசல். மற்றதெல்லாம் ராஜகோபுரம். மீனாட்சி சன்னதி மட்டும் சின்ன கோபுரம். அஷ்டலட்சுமி எல்லாம் தாண்டி உள்ள வந்தா நேர மீனாட்சி சன்னதி. 5 வாசல். இந்த சாமி திருவீதி விழா வர்றாருல, 4 ராஜகோபுரத்தின் வழியா வரமாட்டேன். ஆசாமிகள் தான் போக வர இருக்கிறோம். சாமி எந்த வாசல்ல வருவார்? மீனாட்சி சன்னதி வழியாத்தான் வருவார். அது சின்ன வாசல். கோபுரம் கிடையாது, ராஜகோபுரம் இல்ல. இந்த 4 கோபுரம் பெருசா இருக்கும். மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், அமராவதி வைணாவர நாகப்ப செட்டியார் எல்லாரும் கட்டின பெரிய கோபுரம், ராஜ கோபுரம். அதுபடியே சாமி வரமாட்டான். மீனாட்சி சன்னதி வழியாத்தான் வெளியே வருவார். உள்ள போற பொழுதும் மீனாட்சி சன்னதி வழியாத்தான் உள்ள போவார். உங்க சைவ சித்தாந்தமே இந்த அமைப்புல இருக்கு. எப்படி? நீ ஆண்டவனை அடைய வேண்டுமானால் அம்பாள் மூலம்தான் அடைய வேண்டும். ஆண்டவன் உன்னிடம் வர வேண்டுமானால் அம்பாள் பராசக்தியின் மூலம் தான் வருவாள். புரியுதா? சொல்லவா? அவன் அருளாலே முடிஞ்சு போச்சு. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அருளுக்குத்தான் பராசக்தின்னு பேரு. அவன் அருள் கிடைச்சாத்தான் அவன்கிட்ட போகலாம். பராசக்தி அருள் கிடைச்சாத்தான் சொக்கலிங்கம் பெருமான்கிட்ட போகலாம். அதனாலதான் மதுரையில முதல்ல பராசக்தியை கும்பிட்டு மீனாட்சியை கும்பிட்டு அப்புறம் தான் சொக்கலிங்க பெருமான்கிட்ட போறோம். இன்னைக்கு நாளைக்கு படம் பூஜை யாருக்கு? அம்பாள் மீனாட்சிக்கு, ராஜாக்கு, ராஜமாதங்கி. இங்க அர்ச்சகரை கேட்பாரான் சொக்கலிங்க பெருமான். ஏப்பா அம்பாளுக்கு தீபாராயணம் ஆயிடுச்சா? இந்த 5 நிமிஷத்துல ஆயிடும். அப்ப நமக்கு 4 மணி நேரம் கேட்போம். புரியுதா? அவ்வளவு ராஜ மரியாதை. மதுரை. மதுரையில ஆந்திர வைதிக பிராமணன் சோமநாத அவதானியார் பேர். அவர் மனைவிக்கு பேரு பார்வதி அம்மையார் பேர். 2 பேரும் ரொம்ப நாளா குழந்தை வேண்டாம் வந்து இருந்தாங்க. கல்யாணம் பண்ணியாச்சு, எந்த உறவும் கிடையாது, குழந்தை வேண்டாம். 2 பேரும். ஒரு நாள் அந்த அம்மா போய் கேட்டிருக்கா, கல்யாணம் பண்ணிட்டான், குடும்பத்துல ஒரே ஒரு புள்ள பெத்துக்கலாமா? குழந்தை பெத்துக்கலாம், ஆனா அந்த குழந்தை உலகத்துக்கு பயன்படுற குழந்தையா இருக்கா? ஞானத்தை கடவுள் கொடுப்பார், உடம்ப நம்ம கொடுக்கிறோம். உடம்பு யாரு கொடுக்கிறா? அப்பா அம்மா தானே. அப்பா அம்மா புத்திக்கு தகுந்தாப்புல அந்த பிள்ளையினுடைய உடம்பும் அறிவும் அமையும். அம்மா விதை ஒண்ணு போட சொர ஒன்னா முளைக்கும். நீயும் நானும் ராமநாமத்தை
கோழி மர சொல்லி அதுக்கப்புறம் ஒரு புள்ள பிறந்தா தேவனை எப்படி இருக்கு? நம்ம ஊர் பொண்ணார்த்த போடான்ட்டு ஓடிய யோசிய அத்தனை வர ராமநாமத்தை சொல்லிட்டாங்க. ராமேஸ்வரம் போயிட்டாங்க. ராமேஸ்வரத்துல போய் கும்பிடுறாங்க. ராமேஸ்வரம் கடலுக்கு ஒரு ஆற்றல் உண்டு தெரியுமா? குழந்தை பிறக்காதவங்களுக்கு கூட குழந்தை பிறக்க வைக்கும். அங்க உள்ள சில மூலிகைகள் அந்த கடல் தண்ணீர். இது என் சொந்த அனுபவம். முதல் முறை ராமேஸ்வரம் போனேன். கப்பல்ல கவி இறக்கம் ராமேஸ்வரத்துல ராஜகோபால சாஸ்திரி ஏற்பாடு பண்ண. எனக்கு சந்தோஷம். ஏன் யாரும் எந்திரிச்சு போக முடியாது. கப்பல்ல இல்ல கவி இறங்க, போட்டு விட்டாத்தானே போகலாம். அப்போ போனேன். அடுத்த 3வது மாசம் கல்யாணம் ஆச்சு. மனைவியை கூட்டிக்கிட்டு போனேன். ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. 1.5 வருஷம் கழிச்சு ஒரு தடவை போனேன். ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு போனேன். இன்னொரு பையன் பிறந்தான். அப்புறம் போனேன். இந்த பாரு ஆசீர்வாதத்தை மாத்தி பண்ண போயிருந்தேன். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது ராமேஸ்வரம். கணவனும் மனைவியும் ராமேஸ்வரம் போயிட்டாங்க. சிவபெருமானே உன்ன மாதிரி எனக்கு குழந்தை வேணும். கணவனை சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். கவலைப்படாதே, உனக்கு ஞான குழந்தை பிறக்கும். அப்படி பிறந்த குழந்தைக்கு பெயர் சிவராமகிருஷ்ணன். என்ன பேர் வச்சாங்க? சிவராமகிருஷ்ணன். அதான் பேர் குழந்தை. ராமனும் வரணும், சிவமும் வரணும், கிருஷ்ணனும் வரணும். கீவா ஜெகநாதன் ஒரு விட்டு சொல்லுவார். நாங்கள்லாம் 1976 பம்பாய் தமிழ் சங்கத்தினுடைய வெள்ளி விழாவுக்கு போனோம். அப்ப கீவா ஜெகநாதன் கூட ஒரு வாரம் பழகணும். அப்ப அழகா ஒரு விட்டு சொன்னார். ஒரு வீட்டுல குழந்தை பிறந்துச்சு. கணவனும் மனைவியும் உட்கார்ந்து சட்டை போடுறாங்க. என்ன பேரு வைக்கிறது? அவன் சொல்றான் எங்க அப்பா வேறத்தாங்க. இவ சொல்றான் எங்க அப்பா வேறத்தாங்க. ரெண்டும் சண்டை போட்டு அங்கிருந்து ஒருத்தன் வந்துட்டான். அவன் தான் இப்ப மத்தியஸ்தான். இந்த பாருங்க, நீங்க பேரு வைங்க. இப்படி கேட்ட உங்க அப்பா பேரு என்ன? எங்க அப்பா பேரு சிவம். ஓஹோ. உங்க அப்பா பேரு கிருஷ்ணன், சிவகிருஷ்ணன். ஆமா. இவன் பேரு வச்சான் சிவராமகிருஷ்ணன். சந்தோஷமா? ஆமா. சிவவும் இருக்கு, கிருஷ்ணனும் இருக்கு. ஆமா. அது என்ன நடுவுல ஒரு ராம? அது எங்க அப்பா பேரு. யாரு பிள்ளைக்கு யாரு பேர் வைக்கிறது? புரியுதா? இது கீவா ஜெகநாதன் நினைக்கிற விட்டு சாப்பிடுவோம். வாழைப்பழம் இருக்கும், அப்பளம் இருக்காது. ஏன் அப்பளம் இல்லையான்னு கேட்பாங்க. இப்பழம் இருப்பின் அப்பளம் இல்லை. ஒரு வீட்டுல காபி சாப்பிட்டோம். அந்த அம்மா காபி ரொம்ப சூடா கொண்டாந்துச்சு. கீவா ஜெகநாதன் கொடுத்தது சுடுது. அந்த அம்மா கேட்டது, நான் ஆத்தி தரட்டுமா? நான் என்ன ஆட்ட மாட்டாதவனா? புரியுதா? இன்னொரு வீடு போய் உட்கார்றான். உங்களுக்கு பூரி பிடிக்குமா? ஒரு மாமி. ஜெகநாதனுக்கு பூரி பிடிக்காதா? பூரியில சாமிக்கு என்ன பேரு? ஜெகநாதம். பூரி ஜெகநாதம். புரியுதா? அவர் சொன்னது இருக்கட்டும். இப்ப இந்த குழந்தைக்கு அம்மாவும் அப்பாவும் என்ன பேரு வச்சாங்க? சிவராமகிருஷ்ணன். நீளமான பேரு, சுருக்கமா கூப்பிடு, பிச்சு கூப்பான். என்னவோ நல்ல பேரை வச்சுட்டு இப்படி கூப்பிடுறது ஒரு பழக்கம். பிச்சு கூப்பன். இப்படி அந்த காலங்க பேரு வச்சாச்சு. வடமொழியிலே பயிற்சி, தமிழ்ல பயிற்சி, இசையிலே பயிற்சி, உபநயம் எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப இந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணியாச்சு. சின்ன வயசுனா எப்படி? பொண்ணுக்கு 8 வயசு, இவருக்கு 10 வயசு. அவ்வளவுதான். பொண்ணு பெரிய பொண்ணாகல. அந்த காலத்து பழக்கம் அப்படித்தான். எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு கல்யாணமான போது எங்க அப்பாவுக்கு 15 வயசு, எங்க அம்மாவுக்கு 8 வயசு. அந்த காலம் கொடுத்தம்மா சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. இந்த பெரிய குழந்தையாகி பார்த்து நம்ம யோசிச்சு கல்யாணம் பண்றதுக்குள்ள அது வேற மாதிரி வந்து நிற்கும். ஒன்றும் சொல்லக்கூடாது. அந்த காலத்து பழக்கம் அப்படித்தான்.
கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு அம்மா வீட்டுல இருக்கு. பையனுக்கு ஜாலியா இங்கே இருக்கிறான். 17-16 வயசு ஆக போகும். அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 12-15 வந்திருக்கும் கிட்டத்தட்ட. ஒரு நாள் கிரிக்கெட்டை எடுத்து விளையாட போனா மட்டையை தூக்கிட்டு விளையாடிக்கிட்டு வர்றான். மத்தியானம் 2:30 மணி. பசிக்குது சிவராமகிருஷ்ணனுக்கு. அம்மா என்னன்னா பசிக்குது சாப்பாடு போடும். என்னம்மா உன் பொண்டாட்டி பெரியவள் ஆயிட்டான். ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க சாப்பிடணும். சமையல் ஆகுது. அவங்க சாப்பிட்ட அப்புறம் தான் உனக்கு சாப்பாடு. என்னம்மா 4:30 மணிக்கு தாண்டா சாப்பாடு. உட்காரு. உட்கார்ந்தான். பொண்டாட்டி பெரியவளானதுக்கு சாப்பாடு 4:30 மணி ஆயிட்டா அவ வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்? எப்படி கற்பனை போகுது பாருங்க. நம்மளா இருந்த கற்பனை அப்படி போதாது. தொண்டாட்டி பெரியவன் ஆகிட்டாளா நான் பட்னி இருக்கேன் பையன். புரியுதா? இது கற்பனை அப்படி போயிடுச்சு. கொண்டாட்டி பெரியவனானதுக்கு சாப்பாடு தாமதமாகுமானால் அவ வீட்டுக்கு வந்தா என்ன? அவ குழந்தை குட்டி பெற்றா என்னாகும்? இல் வாழ்க்கைங்கிறானே. அப்படின்னா என்ன? இல்லாத வாழ்க்கை. இல் வாழ்க்கை தானே. அதுக்கு என்ன பேரு? இல் வாழ்க்கை. வாழ்க்கை இல்லை. வேணாண்டா அப்பா. மாட்டிக்கிட்டு கவலைப்படக்கூடாது. கிணறுன்னு தெரிஞ்சு விழக்கூடாது. எட்டி பார்க்கிற போதே இருட்டா தெரிகிற குகைக்குள்ள போகக்கூடாது. வெளியிலே நிக்கணும். வேண்டாம் கல்யாணம் பெண்டாட்டி வேண்டாம். மனசு சடாடுன்னு மாறி போயிடுச்சு. மனை மக்கள் சுற்றம் எனுமாயா வலையை கடக்கல் அறியாதே வினையில் செருக்கி அழினாயே விழலுக்கு இறைத்து விடலாமோ சுனையை கலக்கி விளையாடு சுரூபம் குரத்தி மணவாளா தினநல் சரித்திரம் உள்ள தேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே மனை மக்கள் சுற்றம் இப்படியே வாழ்க்கை வீணா போகலாமா? அருணகிரிநாத சுவாமி கேட்கிறார். உலகம் மசு பாச தொந்தம் அதுவான உறவு இடை தாய தந்தை மனை பாடர் மனசல சுவாச சஞ்சலமதார் என் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள் தாராய். திருப்புகழ் பாட்டு. நான் இதில் சிக்கிடப்படாது. வேண்டாம். ஓடிட்டான். சிவராமகிருஷ்ணன் கிட்டத்தட்ட 15-16 வயசு இருக்கும். ஓடலாம். எங்க ஓடுனா? கும்பகோணத்துக்கு ஓடிட்டு திருவிசை நல்லூர் ராமசுப்பா சாஸ்திரிகள்கிட்ட படிச்ச வேதாந்தம் இப்ப பயன்படுது. அவங்க வாத்தியார் அவரு. திருவிசை நல்லூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவிசை நல்லூர்னு போங்க. திருவிசை நல்லூர்ல ஒரு கிணறு. அமாவாசை. அது ஆடி அமாவாசைன்னு நினைக்கிறேன். தீபாவளி அமாவாசையா? கிணத்துக்குள்ள இருந்து கங்கை வரும். திருவிசநல்லூர் ஐயாவாள்னு பேரும். இன்னைக்கு அந்த கிணறு பொங்கி வருதுங்க. குளிக்கிறாங்க. திருவிசநல்லூர் பாடல் பெற்ற திருத்தலம். தேவகோட்டை ஆனார் ஆவண்ணமானா ஆனால் ஏனா குடும்பத்தார் திருப்பணி. திருவிசநல்லூர். அங்க ராமசுப்பா சாஸ்திரிகள் அவர்கிட்ட தான் இந்த பையன் வேதம் படிச்சான். இப்ப அந்த வேதம் படிச்சது வேதாந்தம் எல்லாம் மனசுல நிக்குது. கும்பகோணத்துக்கு போயிட்டான். கும்பகோணத்திலே பரமசிவேந்திரர் அப்படின்னு ஒரு ஞானி. அவர் காலில் போய் கொண்டுட்டான். சாமி எனக்கு சன்னியாசம் கொடுக்கும். இது சன்னியாசம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியாது. உனக்கு தகுதி வரும். துறவுன்னா உடனே கொடுக்க முடியாது. எவன் வேகமா சன்னியாசி ஆகிறானோ அவன் வேகமா சம்சாரி ஆகிறான். புரியுதில்ல? ஒரு இரு கஷ்ட சன்னியாசம் கொடுக்கல. இந்த பிள்ளை அங்கே இருக்கிறான். எல்லாரோடையும் பேசுறான். பட்டி மண்டபம் நடத்துறான். நல்ல படிச்சவன், கெட்டிக்காரன். நீங்க ஒண்ணு சொன்னா அது தப்பா இருந்தா அவனால பேசாம இருக்க முடியாது. பதில் சொல்றான். வாத பிரதிவாதங்கள். வாதம் பண்ணுனா வாதம் தான் மிஞ்சி எழுதிருச்சு. வேற ஒண்ணும் மிஞ்சி. ஒருத்த கூட சண்டை போட்டு வாதம் பண்ணனா வாதம் தான் மிஞ்சுமே தவிர வேற ஒண்ணும் மிஞ்சு. இவன் வாதம் பண்றான், சண்டை போடுறான், வெளியில இருந்து சத்தம் போடுறான். பரமசிவேந்திரர் உள்ள உட்கார்ந்து இருக்கார். என்ன இந்த பிள்ளை இவ்வளவு சத்தம் போடுறான்? பக்குவமானா சத்தம் வரக்கூடாது. புரியுதா? பக்குவமானா சத்தம் வரக்கூடாது.
பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்கிறான், ஞானம் எனக்கு வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இங்க வா கூட்டிட்டு போன ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கான். அங்க மட்டும் உட்கார வச்சு விட்டார் ராமகிருஷ்ணர். உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறாங்க. அந்த பாட்டி வடைய தட்டி எண்ணெய்க்குள்ள போடுறான். கொஞ்ச நேரம் ஆன உடனே எடுக்கிறான். வடை வெந்திருக்கு. ராமகிருஷ்ணர் கேட்கிறாரு, பாட்டி வடை வெந்திருக்குன்னு நீ எப்படி கண்டுபிடிக்கிற? தொட்டா வாக்குற இல்ல, அவ எப்படி வெந்திருச்சுன்னு உனக்கு தெரியுது? பக்குவம் இல்லாத வடை சத்தம் போட்டுக்கிட்டே சத்தம் அடங்கிட்டா பக்குவம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதான்? ஆமா புரியுது. பக்குவமான ஞானி பேச மாட்டார். பக்குவம் இல்லாதவ வாதம் பிரதிவாதம் பண்ணி நாமே இவன் அப்படி இப்படி சண்டை போட்டிருக்கிறோமா, என்ன மன்னிச்சுக்கிடுங்க, பக்குவம் இல்லாமத்தான் பட்டி மண்டபம் நடத்திட்டு இருக்கிறோம். புரியுதா? பக்குவம் இருக்கணும். என்று ஒரு சத்தம் போட்டாரு. யாரு? பரமசிவேந்தர். வெளியிலே அந்த பிள்ளை சிவராமகிருஷ்ணன் சத்தம் போடுறான், சிவா உன் வாய் ஓயாதா. சடார்னு அடிச்சு, சிவா உன் வாய் ஓயாதா. ஓய்ச்சிச்சு. இனிமே பேச மாட்டேன். மௌனம். சாதுர வரைக்கும் மௌனம். அப்பதான் இவருக்கு சதாசிவம்னு பேர் கொடுத்தார். சதாசிவத்தை நினை, சதாசிவத்தை நினை, சதா சிவத்தை நினை. மறக்காதீங்க. கோயில்ல போய் பார்க்கிறீங்களா? காயத்ரி பார்த்திருக்கீங்களா? காயத்ரிக்கு எத்தனை தலை? எங்க மீனாட்சி கோயிலுக்கு வாங்க, சொக்கலிங்கம் பெருமாள் சந்நிதிக்குள்ள ஒரு இடத்துல ஒரு பக்கம் காயத்ரி, ஒரு பக்கம் சதாசிவமூர்த்தி. காயத்ரிக்கு 5 முகம், சதாசிவமூர்த்திக்கு 5 முகம். அப்படியே சதாசிவமூர்த்திய பார்க்கலாம். மீனாட்சி கோயில் சொக்கலிங்கம் பெருமான் சந்நிதி உள்ள போற பொழுது அந்த கம்பத்தடி மண்டபத்துக்கு பக்கத்துல பார்க்கலாம். சதாசிவா உன் வாய் ஓயாதா. ஓஞ்சிச்சு. பேச்சு கிடையாது. மனசு அடங்கிடுச்சு, உடம்பு அடங்கிடுச்சு, எதுவும் கிடையாது. அன்னைக்கு சித்தரா மாறி போயிட்டார். குருநாதனுடைய கருணை அவ்வளவுதான். புறப்பட்டார். ஆட வேண்டாம், திக்குகளே ஆடை, இந்த ஆடை எனக்கு தேவையில்லை. பகவான் ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி தனக்கு தேர்ந்த சித்துக்களை காட்டாமல் மறைத்து விட்டார். உடல் உணர்ச்சி கிடையாது. அவர் பாட்டுக்கு போவார். நான் சொன்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் அப்பத்தான் நடந்தது. ஊரா சுத்தரார், பல இடங்களுக்கு போறார். நிறைய நிகழ்ச்சிகள். சதாசிவம் பெருமாள். புன்னை நல்லூர்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூருக்கு பக்கத்துல புன்னை நல்லூர். தஞ்சாவூர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு பொண்ணு, ஒத்த பொண்ணு, நல்லா வளர்த்தார். திடீர்னு என்ன ஆயிடுச்சு, கண்ணுல அதுக்கு ஒரு நோய் வந்துருச்சு. ரத்தம் வடியுது, பார்வை குறையுது. கண்ணுல நோய். உடம்புல முக்கிய கண்ணு தானே, கண்ணுதாங்க. உடம்புல எது முக்கிய? கண்ணு. பண்டாட்டிய கண்ணேன்னு தானே கூப்பிடுறான். மூக்கேன்னு கூப்பிட்டா மூக்களே குத்திக்குவான். புரியுதா? கண்ணே வேண்டும் என்னும் ஈய கடவேல் என் உள்நேராவி வேண்டினு வென்றே உணதங்கோ. கண்ணை கேட்டாலும் கொடுப்பேன். இந்த ராமனை காட்டுக்கு போக சொல்லாதே. தசரத மகாராஜா கைகேயிட்ட கெஞ்சினார், என் கண்ணை வேணாலும் கேடு, ராமனை காட்டுக்கு போக சொல்லாதே. கண்ணே வேண்டும் என்னென்னு வீய கனவேன் என் உள்நேராவி வேண்டினுமென்றே உனதன்றோ. பெண்ணே வன்மை கேகையன் மானே பெருவாயே மண்ணே கொள்நீ மற்றையதொன்று பற. உன் பிள்ளைக்கு ராசியத்தை வாங்கிக்கோ. அந்த இன்னொன்னு சொன்னியே அதை மட்டும் கொஞ்சம் விட்டு. அது என்ன இன்னொன்னு? ராமன் காட்டுக்கு போவான். அதை இவன் வாயினாத சொல்ல முடியதே. மற்றையதொன்றும் மர. கண்ணுதான் முக்கியம். இந்த பொண்ணுக்கு கண்ணுல தண்ணி வண்டி, ரத்தம் வரும், உறைஞ்சு போச்சு. ராஜா வைத்தியம் எல்லாம் பார்த்தார், ஒன்னு ஆகல. புறப்பட்டார். சமயபுரத்துக்கு போனாங்க. சமயபுரம் அம்பாள் அப்படியே
யாரு வழிபாடு பண்ணனாலும் உடனே அருள் செய்யக்கூடியவள். ஞாபகம் வச்சுக்க. எவ்வளவு பேர் அங்க இருக்கிறாங்க தெரியுமா? அவளுக்கு அவளது ராஜ மரியாதை, கம்பீரமான தோற்றம். இத்தனைக்கு அது சுதையில பண்ணன மூர்த்தி. ஆனா ரொம்ப அற்புதம், பவர்ஃபுல். இன்னைக்கும் சமயபுரம் மகாமாரி. சமயபுரத்துக்கு போறேன், இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு. தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி பக்கம் தானே உங்களுக்கு. இப்ப பக்கம், அந்த காலத்துல நடந்துல போகணும். நடந்து வர இந்த புன்னை நல்லூருக்கு பக்கத்துல வந்தாச்சு. அந்த வர்ற வழி புன்னை நல்லூர் வந்த போது என்னமோ ஒரு சத்தம் கேட்குது. நான் இங்கே இருக்கிற போது நீ எதுக்கு சமயபுரத்துக்கு போற? என்னடா இது? என்னமோ யாரோ சொல்றாங்க. நான் இங்கே இருக்கிற போது நீ எதுக்கு சமயபுரத்துக்கு போறே? என்னடா இங்க என்ன இருக்கு? பிள்ளைகள் எல்லாம் விளையாடுது. புத்து புத்து மேல வேப்பலைய குத்தி பிள்ளைகள் விளையாடு. இங்க என்னமாவது கோயில் இருக்கா? இதுதான் கோயில். நாங்க என்னடா அது? வெறும் புத்து, புத்து மேல வேப்பலை. பக்கத்துல பார்த்தா நிர்வாணசாமி படுத்துக்கிறார். யாரு? நம்ம சதாசிவ பெருமேந்திரர். மகாராஜாவுக்கு புரிச்சு போச்சு. காலில் விழுந்தா. இந்த பொண்ணுக்கு கண்ணுல நோய், காப்பாற்றணும். மாரியம்மனை கும்பிடணும். இந்தாதான் மாரியம்மன். எது? புத்து. சாமி அங்கிருந்து வந்தாரு. சந்தனம், குங்குமம், பச்சை கற்பூரம் அப்படியே பூசலாய் ஒரு சின்ன சிலை பண்ணார். புத்துக்கு முன்னால வச்சார். இன்னைக்கு புன்னை நல்லூர் மாரியம்மன் சிலை சதாசிவ பெருமேந்திரரால் வடிக்கப்பட்ட சிலை. பின்னால புத்து பெரிய பாம்பு புத்து. அவ்வளவுதான். சக்கரத்தை வச்சார். அதனாலதான் அவளது பவர். திருமூல திருமந்திரத்துல பல சக்கரங்களை பத்தி சொல்லுவார். புவனாவதி சக்கரம், திரு அம்பல சக்கரம். அந்த சக்கரங்களை வச்சுட்டா அந்த இடத்துக்கு பவர் போகும். நம்ம கோயில்கள்ல காமாட்சிக்கு ஏன் அவளது ஆற்றல்? கீழே சக்கரம், ஸ்ரீ சக்கரம். அம்பாள் மீனாட்சி தெரியுமா? மேல இமயமலையில தாட்சாயணி தக்கன் யாகம் பண்ணனா சிவபெருமான கூப்பிடல. தாட்சாயணி அங்க போனா உன் யாகம் அழிந்து போகட்டும். வீரபத்திர கடவுள் வந்தார், மகாகாளி வந்தா, யாகம் போச்சு. தாட்சாயணி என்ன சொன்னா? இந்த தட்சன் கொடுத்த உடம்பு எனக்கு வேண்டாம். உடம்ப பிச்சு இந்தியா பூரா 51 இடத்துல வீசினான். நெஞ்சு விழுந்த இடம் மதுரை. ஹிருதயம், ஹார்ட் மதுரையில விழுந்து ஹிருதயம். மதங்க முனிவர்னு ஒருத்தர், அவர் தவம் பண்றார். அவருக்கு முன்னால இந்த பார்ட்டு விழுது. ஓ, இது தாட்சாயணியினுடைய இருதயம். அதுக்கு மேல ஸ்ரீ சக்கரத்தை வச்சார். பச்சை மரகதம் ஒரு திருமேனிய உண்டாக்கினார். அதுக்கு மேல அதை வச்சார். அதுதான் இன்னைக்கு இருக்கிற மீனாட்சி. பச்சை மரகதத்துக்கு மீனாட்சி சாதாரண கல் இல்ல, பச்சை மரகதம். பக்கத்துல மேல அடிக்க மாட்டாங்க. மேல அடிச்சா மரகத கல்லு சிதறிடும். வெளியேதான் மேடம். உத்தரகோசம் அங்க நடராஜா பஞ்ச மரகத கல்லு, மேல அடிக்க மாட்டான், வெளியேதான் அடிப்பான். ஸ்ரீரங்க ரங்கநாதர் பச்சை மரகத கல்லு, பக்கத்துல மேளம் கிடையாது. விலவதிக்க முடியாத கல். அம்பாளை வச்சாரா, அவளை சுத்தி ஒரு ஆறு ஓடுச்சான். வைகைக்கு முன்னால இதெல்லாம். அந்த ஆத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஹிருதய மாலா. ஹிருதயம் தானே விழுந்துச்சு. ஹிருதயத்தை சுத்தி மாலை மாதிரி போகுதில்ல, அதனால அதுக்கு ஹிருதய மாலான்னு பேரு வச்சார். இன்னைக்கு அந்த ஆறு கிருதுமால் நதின்னு சாக்கடையா ஓடிட்டு. ஹிருதய மாலா என்ன ஆயிடுச்சு? கிருதுமால்னு பாதிச்சு. யார் அப்படித்தான் ஆயிப்போச்சு. சுருங்கி 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 எல்லாம் ஆத்துல வீடு கட்டி. வீடு எங்க கட்டுவான்? ஆத்துக்கு நடுவுல தான் கட்டுவாங்க. கட்டியாச்சு. ஹிருதய மாலா சுருங்கி போச்சு. எதுக்கு சொல்ல வந்த? ஸ்ரீ சக்கரம். சதாசிவ பெருமேந்திரர் மாரியம்மனுக்கு சக்கரத்தை வச்சார். இன்னைக்கு கூட்டம், அந்த கூட்டம் போகுது. தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போற கூட்டம் புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போகுது.
மெட்ராஸ் போற வழியில நந்த ஹைவேல பக்கத்துல இருக்கு புன்னைநல்லூர் மாரியம்மன். பச்சளியாறு சதாசிவ பெருமம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த புத்துக்கும் இந்த அப்பாடுக்கும் சாம்பிராணி தைலம் பூசு. இன்னைக்கும் பூசுறாங்க. இந்த குழந்தை பக்கத்துல வைக்கும் போட்டு சதாசிவ பெருமம் பக்கத்துல வந்தார். புத்து மண்ணை எடுத்தார். இந்த கண்ணுல தடவினான். சரியா போச்சு. கண் நோய் மாறி. ராஜா பார்த்தான். நிறைய நிலங்களை எழுதி கொடுத்தான். கையை தட்டிட்டு போயிட்டே, எனக்கு எதுக்கு இந்த நிலம், எனக்கு எதுக்கு, வேண்டாமோ புறப்பட்டுட்டே இருக்கார். அப்புறம் முக்கியமான ஒரு செய்தி, ஊர் பெரியவங்க இவரை பைத்தியம்னு நினைச்சாங்க. பல பேர் அப்படித்தானே தோணும். இது ஒன்னும் ட்ரெஸ் கிடையாது, எங்க போனாலும் சுத்திக்கிட்டு இருக்காது, பேசுறதும் கிடையாது. ஒரு முறை ராத்திரி நேரம் நெல்லு குவியல். நெல்லு குவியலுக்கு பக்கத்துல சாமி இது வாடு சித்தம் போக்கு சிவம் போக்கு அவர் வாடுக்கு நின்றுட்டு இருக்கார். அந்த ஊர் காவக்காரங்க வந்துட்டாங்க. நெல்லுக்கு பக்கத்துல நிக்கிறான் திருட. ராத்திரி நேரம் நெல்லு திருட. அடிக்கிறதுக்கு கைய ஓங்கினாங்க. ஓங்கின கை ஓங்கின அப்படிக்கு நின்று வச்சு முடிய சாமி கவலைப்படாம நிக்கிறார். விடிஞ்சு போச்சு, எல்லாரும் பார்க்கறான், அவன் கையை தூக்கிட்டு நிக்கிறாங்க. எப்படி இருக்கும்? சாமி கவலைப்படவே இல்லை, அவங்க பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாரும் வந்து காலில் விழுந்தாங்க. எப்பா சாமி காலில் விழுந்து மன்னிப்பு கேடு, வாயினால கும்பிட்டான், சாமி காப்பாத்துங்க. சாமி ஒரு பார்வை பார்த்தாரு, கை இறங்குனுச்சு, வந்து கும்பிட்டான், முடிஞ்சு போச்சு. அரசாங்க அதிகாரி ஆர்ப்பாட்டத்தோட வருவான் எப்பவும். ஆமா, ராஜ்யத்தில் இருக்கிற அதிகாரி ஆர்ப்பாட்டத்தோட வருவான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அரசாங்க அதிகாரி விட்டு கோழி முட்டை அம்மிய உடைக்குமா? அரசாங்க அதிகாரி விட்டு கோழி முட்டை அம்மிய உடைக்குமா? இது அரசாங்க அதிகாரி. அரசனுக்கு பயப்படுறதை விட இந்த அதிகாரிகளுக்கு ரொம்ப பயப்படணும். அரசாங்க அதிகாரி ஒருத்தர் ஆர்ப்பாட்டத்தோட ஒரு இடத்துல தங்கி இருக்கார். அவருக்கு சமையல் ஆகுது. விறகுல தான் சமையல், கேஸ் எல்லாம் தெரியாது. இப்ப விறகுல சமையல். அந்த ஆண்டு கிடக்கிற விறகு எடுத்துக்கிட்டு வர நம்ம சாமி தற்செயலா அந்த பக்கம் போற. பைத்தியக்கார மாதிரி, ஆடை கிடையாது, நிர்வாண சாமி. ஏய் இங்க வா. அவர் வாட்டம் போய் நிற்கிறார். இந்த விறகு கிடந்துட்டு வா. தூக்கி தடையில வச்சுட்டாங்க. கவலைப்படாம போறார். ஒரு இடம் வந்துச்சு, போடு அப்படி போட்டார். ஒரு பார்வை பார்த்தார், வெறும் தீப்பிடிச்சு ஆரம்பிச்சு. அங்க போட்டு இல்லையா எரிக்கணும், இங்கே எரிச்சுட்டு பார்வையில எரிச்சாச்சு. அரசாங்க அதிகாரி பார்த்தா ஓடி வந்து காக்க விழுந்துட்டான். பார்வையில விறகு எரியுமா எரியாதா? ஞானிகள் பார்த்தால் பார்வையில வினையே எரி. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். வென பூர எரிஞ்சிரும். ஒரு ஞானி பார்த்தாருன்னா வென அப்படியே எரிஞ்சிரும். இவன் ஒரு பார்க்க பார்த்தாரு, விறகு எரிஞ்சு போச்சு. எல்லாம் காலில் வந்து விழுந்துட்டான். சாமி கவலைப்படவே இந்த சித்திரத்தின் அடர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகம் அப்படியே தாமரப்பூ மாதிரி வர. கோகுலாஷ்டம் கூப்பிட்டாங்க. சாமி கிருஷ்ணனுக்கு திருவிழா வாங்குவோம். யாரோ கைய பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். இங்க போய் நிக்கிறார். இந்த பூவை எடுத்து போடுங்க. மந்திரம் சொல்றாரு. பூ அதுவா போய் கிருஷ்ணங்கால புரியுதா? மந்திரம் இவர் சொல்றாரு, பூ அதுவா போய் ஆட்டோமேட்டிக்கா விடுது. இப்போ புரியுதா? அவர் சித்தர்னு நிறைய செய்திகள். படிப்பு வாசனை இல்லாத ஒரு பிராமண பிள்ளை. பிராமணன்னாலே பிரம்மத்தை அறிந்தவன் அர்த்தம், படிச்சவன் அர்த்தம். அவனை எல்லாரும் காப்பாற்றணும். இதுதான் பழைய காலத்து சம்பிரதாயம். காஞ்சி மகா பெரியவர் சொல்லுவார், பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன், அவன் பிரம்மத்துக்கு வழிகாட்ட வேண்டும், வேற வேலை பார்க்க கூடாது, மற்ற எல்லாரும் அவனுக்கு உதவி செய்யணும். இது ஒரு பிராமண பிள்ளை படிக்க.
இவருக்கு காலில் விழுந்துட்டான். இது கண்டுக்கவே இல்லை. அவன் விடாம பின்னாலே விடமாட்டேங்க. அந்நாள் அழைப்பு ஒளியாதென்று எதிர்படுமே என்ற மாதிரி பின்னாலே போறான். படிப்பு வாசனை கிடையாது. இவருக்கு என்ன மாதிரி சாப்பாடு வாங்கி கொண்டு வாயில வைக்கிறது. அப்பத்தான் முடுங்குவாரு. கொடுத்தெல்லாம் சாப்பிடாது. இது அப்படி பண்றான். நிறைய சர்வீஸ் இவருக்கு. ஒரு நாள் நின்னுட்டார். இதை பார்த்தான். உனக்கு என்ன வேணும்? தலை ஆட்டி கேட்கிறார். ஸ்ரீரங்கத்துக்கு போகணும். அவனுக்கு ஆசையை பார்த்தேன். ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், பெருமாளம் பார்க்கணும். ஏன் தெரியுமா? ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பேர். ஏன் பெரிய பெருமாள்னு பேரு? ராமனால் வழிபடப்பட்டவர். ராமன் அவதார மூர்த்தி. ராமன் வச்சு வழிபட்ட மூர்த்தினா ராமன் பெருமாள். அவன் வச்சு வழிபட்ட மூர்த்தி பெரிய பெருமாள். அம்மா அன்னைக்கு பாடல பார்த்தது. உலக படமே படர்ந்த பெரிய பெருமாள் அரங்க உலகளவு மால் மகிழ்ந்த மருதோதே. பெரிய பெருமாள். ஸ்ரீரங்கத்து பெருமாளும் பார்க்கணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? வைஷ்ணவ கஷேத்திரங்கள்ல முதலாவது கஷேத்திரம் திருப்பதியா ஸ்ரீரங்கமா? ஸ்ரீரங்கம். திருப்பதி அப்புறம்தான், காஞ்சிபுரம் அப்புறம்தான். நம்பர் 1 ஸ்ரீரங்கம். ஏன் சார் திருப்பதி பெருமாளுக்கு பணம் கொட்டுது? இல்ல, அவர் 2வது. ஏன்? ஆழ்வார்கள் 12 பேருல மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரைத்தான் பாடுவார். கடவுளை பாடப்பட்ட மற்ற 11 பேராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரே கோயில் ஸ்ரீரங்கம். திருப்பதிய பாடல. தொண்டரடி கொடி ஆழ்வார் திருப்பதிய பாட மாட்டார். ஸ்ரீரங்கத்தை மட்டும்தான் பாடினார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் அமலச்செங்கன் அச்சுதார மரறியேனே ஆயகம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெரினும் பெண்டேன் அரங்கமா நகருளானே. இது தொண்டரடி கொடி ஆழ்வார் பாடின பாட்டு. அவற்றை வந்தாங்களா, நீங்க ஸ்ரீரங்கத்தை பாடுறீங்க, திருப்பதி பெருமாளை பாடுங்க. அரங்கனை பாடியவாய் அந்த புரங்கனை பாடாது. இப்படி ஒரு கதையை எவனோ கட்டிக்கிட்டு சொல்லுவாராமாப்தி. என்னமோ யாரோ ஆளாளுக்கு கற்பனையை வச்சு கட்டி விட்டுற வேண்டியது. பாட மாட்டேன், பாடுங்க. ஸ்ரீரங்கம். நீ எங்க போகணும்? ஸ்ரீரங்கத்துக்கு போகணும். சாமி அவனை அப்படியே ஸ்ரீரங்கத்துல கூட்டிட்டு போயிட்டார். டிக்கெட் இல்ல, ரயில் இல்ல, கார் இல்ல, பஸ் இல்ல. முடிச்சு பாக்கறான் ஸ்ரீரங்கம். சாமி முன்னால போறான், இவன் பின்னால போறான். ஸ்ரீரங்கத்து பெருமாள்கிட்ட போயாச்சு. பள்ளி கொண்ட பெருமாள் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிறக்கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் என குறுகுமானோ என் செய்கேன் உலகத்தீவே. பெருமாள் எப்படி படுத்து கிடக்கிறாரா? மேற்கு பக்கம் தலையா, கிழக்கு பக்கம் காலா, வடக்கு பக்கம் முதுகு, தெற்கு பார்த்து முகம். ஏன் வடக்கும் பக்கம் முதுக காட்டினாராம்? முரட்டு சமஸ்கிருதத்துக்கு முதுக காட்டினாராம். ஈரத் தமிழுக்கு முகத்தை காட்டினாராம். புரியுதா? சமஸ்கிருதம் அற்புதமான மொழி, கொஞ்சம் கஷ்டம். இது ஈரத் தமிழ். யார் எழுதுறாங்க? எப்படி? அதெல்லாம் முக்கியம். முரட்டு சமஸ்கிருதத்துக்கு முதுகை காட்டி ஈரத் தமிழுக்கு முகத்தை காட்டி பள்ளி கொண்டான் பெரிய வாய்ச்சாம் பிள்ளை. வியாக்கியான சக்கரவர்த்தி 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் சொன்ன பெரிய வாய்ச்சான் பிள்ளை பரமகாருணிகர்னு பேரு. அவர் எழுதுறார். ஏன் தெற்கு நோக்கி பார்த்தான் பெருமாள்? தெற்குதாயா தமிழ் இருக்கு. தமிழ் தெற்குல இருந்துதான் வரும். தெற்கு நோக்கி பார்த்தான். இன்னும் ஒண்ணு, ஏன் தெற்கு நோக்கி பார்த்தான்? விபீஷணன் இலங்கையில இருக்கிறான். அவன் கொண்டாந்து வச்ச மூர்த்தி தான் இது. அதனால விபீஷணன் இருக்கிற இலங்கை நோக்கி பள்ளி கொண்டாராம். நம்ம ஆளு பிராமண பிள்ளை சாமி கூட்டிட்டு போயிட்டார். பெருமாளை பார்த்தான். அப்படியே கண்ணீர் கொட்ட நிற்கிறான். திரும்பி பார்க்கிறான்.
சதாசிவ பிரம்மத்தை காணும். இப்பதானே நின்னாரு, இங்கதானே நின்றாரு, எங்க போனாரு, அப்படியே உள்ள வராரு, படுத்துட்டாரு. சின்னடான்னு இருக்கு அவனுக்கு, ஒன்னும் புரியல. செத்து சாமிதான் கூட்டியாந்தாரு. அங்க இருந்து புறப்பட்டான், ஓடுனா கரூருக்கு வந்தான். கரூருக்கு வந்தா சாமி எதிர்த்தாப்புல வர. அதுக்குள்ள இங்க அவருக்கு தான் சர்வ சாதாரணம். காலில் விழுந்தான், மந்திர உபதேசம் பண்றார். மனசுனால, வாயில்ல. டெலிபதி, புரிஞ்சுக்கிடுங்க. டெலிபதி, நான் நினைக்கிறத உங்களை நினைக்க வைக்க முடியும். டெலிபதி எனக்கு இருக்குமானால், அப்படியே மனசுனால எல்லா ஞானத்தையும் அவருக்கு கொடுத்தார். படிக்காத புள்ள, பிராமண புள்ள, மகா பண்டிதன் ஆயிட்டு. ஆகம புராண ராமலிங்க சாஸ்திரின்னு அவனுக்கு பேர் வந்துருச்சு. ஊரூரா போறான், புராணம் சொல்றான், எல்லாம் சொல்றான், பேரும் புகழும் கிடைச்சது. சதாசிவ பெருமத்தை நினைச்சு வழிபாடு பண்ணி படிக்காத பிள்ளைக்கு ஞானம் கிடைச்சது. கொடுத்தது சதாசிவ பெருமம். முக்கியமான செய்தி 1730. அதுல இருந்து 1769 39 ஆண்டுகள் புதுக்கோட்டையில ஒரு ராஜா ஆட்சி பண்ணனர். தமிழ்நாட்டில புதுக்கோட்டை அது ஒரு சமஸ்தானம். அந்த கால இந்தியாவில் 56 சமஸ்தானம். காஞ்சிபுரம் ஒரு சமஸ்தானம், ராமநாதபுரம் ஒரு சமஸ்தானம், புதுக்கோட்டை ஒரு சமஸ்தானம், சிவகங்கை ஒரு சமஸ்தானம், எட்டயபுரம் ஒரு சமஸ்தானம். புதுக்கோட்டை சமஸ்தானம் விஜய ரகுநாதன் தொண்டைமான், அவர் தான் அங்க ராஜா. அவர் என்ன செய்வாரு, அப்பப்போ அதுக்கு பக்கத்துல திருவரங்கம்னு ஒரு பகுதி, புதுக்கோட்டை கிட்ட காடு, காட்டுக்கு வேட்டையாட வருவார். ஏகாந்தமா உட்கார்ந்துருவார். ஏதோ மனசு தனியா இருக்கிற போது கடவுட்ட போய் அதுக்காக ஏகாந்தமா தனியா உட்கார்ந்து இருப்பார். ஒரு நாள் அந்த காட்டுல உட்கார்ந்து இருக்காரா, எதிர்த்தாப்புல சதாசிவ பிரம்மம் உட்கார்ந்து இருக்கு. இதுவரைக்கும் பார்த்தது இல்லை மகாராஜா. காடு அவருக்கு சொந்தம், புதுக்கோட்டை அவருக்கு சொந்தம். இவரை பார்க்காருங்க, பரமஞானி. காலில் விழுந்துட்டார், உபதேசம் வாங்கினார். என்ன உபதேசம் தெரியுமா? ஞானி அஞ்செழுத்து மந்திரத்தை மண்ணுல எழுதினார். அவன் என்ன காட்டுல சிலேட்டா கிடைக்க, இவரும் பேச மாட்டாரு. 99% பேச்சு கிடையாது, ரொம்ப குறைஞ்சல 2 வார்த்தை, அவ்வளவு. மண்ணு, ஆத்து மண்ணு எழுதிட்டார். மகாராஜா அதை படிச்ச மண்ணை அள்ளி துண்டுல முடிச்சுட்டார். வீட்டுல கொண்டு தங்க பேழையில மண்ணை கொட்டி பூச்சி அறையில வச்சுட்டார். எந்த மண்ணு? சதாசிவ பெருமன் கையினால அஞ்செழுத்து மந்திரம் எழுதப்பட்ட மண். மகாராஜா இவருக்கு தொண்டராயிட்டார். பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு உரை எழுதின கோபாலகிருஷ்ண பாரதியார் அவரை போய் உன் குருநாதரா வச்சுக்கோ. சதாசிவ பெருமம் எழுதி காட்டுறார். யாருக்கு? ராஜாவுக்கு. ராஜா என்ன கேட்டாரு? நீங்க எனக்கு குருநாதரா. சதாசிவ பிரம்மேந்தரை எழுதி காட்டுறாரு. பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு யோக உரை எழுதிய கோபாலகிருஷ்ண சாஸ்திரியார் அவரை போய் குருநாதனா வச்சுக்கோ. 1738 மகாராஜா அங்க போனார். அவரை குருநாதனாக வைத்துக் கொண்டார். தட்சிணாமூர்த்தி ஆலயம் கட்டினார். சிறப்பு பூஜை பண்ணினார். தானம் கொடுக்கிறதுக்குன்னு அம்மன் காசுன்னு ஒன்ன உண்டாக்கினார். தெரியுமா உங்களுக்கெல்லாம்? புதுக்கோட்டை அம்மன் காசு. அது அந்த காலத்துல அரையணா. அதத்தான் அந்த காலத்துல மதிக்குழுத்துச்சு. ஊர்கள்ல சொல்லுவான், நீ தப்பு பண்ணிவிட்ட, ஒரு அம்மன் காசு கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். அவளது குறைச்ச காசு புதுக்கோட்டை காசு. அதுல யாரு படம் போட்டிருக்கோம்? புதுக்கோட்டை அம்பாள் அவளுடைய படம் போட்டு. அதுல எல்லாம் சாமி பண்ணிட்ட. சதாசிவ பிரம்மம் இப்படி இருந்தாரா? ஏடுகளை வாங்கி நிறைய எழுத ஆரம்பிச்சார். பிரம்ம சூத்திர விருத்தி, யோக சுகாதாரம்,
12 உபனிஷத்துக்களுக்கு முன்னுரை, ஆத்ம வித்யா விலாசம் அவ்வளவு எழுதினார். இந்தியா பூரா சுத்தினார். கராச்சிக்கு போனார். பாகிஸ்தான் கராச்சி அப்போ இந்தியாவில். கராச்சிக்கு போனார். அங்க ஒரு முஸ்லிம் பெரியவர் காலில் விழுந்துட்டார். பார்க்கிறார், சாமி நீங்க சமாதி ஆகிற பொழுது கராச்சிக்கு வந்து சமாதியாக எப்படி? என்ன சமாதி ஆகிற போது எல்லாரும் கும்பிடுவாங்க. மதுரையில கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி அப்படின்னு ஒரு பெரிய சித்தர் வாழ்ந்தார். ரொம்ப பெரிய சித்தர். 1930 அந்த சித்தர் சமாதியானார். சமாதி ஆகிறதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னால ரயில்ல போய் உட்கார்ந்தாங்க மானாமதுரை போறதுக்கு. மதுரையிலிருந்து கொஞ்ச தூரம் மானாமதுரை உட்கார்ந்து டிக்கெட் எல்லாம் எடுக்கிறது இல்ல, காசு தொட மாட்டார் சன்னியாசி. அப்படியே தியானத்துல உட்கார்ந்துட்டார். இந்த டிக்கெட் செக் பண்ற ஆளு இன்ஸ்பெக்டர் வந்தார். இவர் பாடு கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கார். பென்சிலால தலையில தட்டினார். முழிச்சார், சிரிச்சார், திரும்ப கண்ணை மூடிட்டார். அவருக்கு ஆத்திரம். டிக்கெட்டு கேட்டா சிரிக்கிற என்ன பார்த்து கோபம் வந்துருச்சு. இந்த ஆளை இறக்கி விடல். நடுக்காடு. எல்லாரும் சொல்றாங்க அவர் சாமி, அவர் டிக்கெட் காசை நாங்க தர்றோம், பெனல்ட்டிக்கு சேர்த்து தர்றோம். கூடாது. இவங்களுக்கெல்லாம் புத்தி வரும். யாருக்கு புத்தி வர போகுதுன்னு கடவுளுக்கு தெரியணும். இவங்களுக்கு புத்தி வரணும். நிறுத்தினாரு. வண்டி நின்னது. இறங்கு. சாமி பேசாம இறங்கிட்டார். முகத்தில எந்த கவலையும் கிடையாது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இறங்கிட்டார். அங்கே ஒரு ஆலமரம். சாமி வாங்க வாங்கன்னு ஆலமரப்பு. தட்சிணாமூர்த்தி எங்க உட்கார்ந்தாரு? ஆலமரம் தானே. கல்லாடின் உடையமர்ந்தான். ஆலமரம் கூப்பிடுது. சாமி அங்க போனாரு. கண்ணை மூடினாரு. தியானத்தை கண்டினியூ பண்றாரு. இங்க எல்லாரும் ரயில்ல உட்கார்ந்தாச்சு. பச்சை கொடிய காமிச்சாச்சு. ரயில்ல டிரைவர் அதை இழுக்கிறாரு, இதை இழுக்கிறாரு. போக மாட்டேங்க. ரயில் போகல. எல்லாரும் இறங்கி தட்டுங்கன்னு சொல்ல முடியுமா? காரா இருந்தா சொல்லலாம். எங்க சொல்றது? என்னென்னமோ பண்றோம், போக மாட்டேங்குது ரயில். எல்லாரும் சொன்னாங்க அந்த சாமியை இறக்கி விட்டுட்டீங்க, அதனாலதான் ரயில் போக மாட்டேங்குது. இருந்தாலும் இருக்குமோ? ஆமா, சாமிகிட்ட போய் கேட்போம். எல்லாம் சாமி காலில் வந்து விடுத்துட்டாங்க. அப்போ ரயில் போக மாட்டேங்குதா? அப்பு அப்படித்தான் கூப்பிடுவார். அப்போ ரயில் போக மாட்டேங்குதா? சிரிக்கிறார். சாமியும் வந்து உட்காருங்க, ரயில் போகணும். கவலையே படல. இறக்கி விட்ட போது வருத்தமும் கிடையாது, திரும்ப கூப்பிட்ட போது மகிழ்ச்சியும் கிடையாது. மெய்த்திருப்பதம் மேகன்ற பொழுதின் இத்திருத்துறந்து ஏகன்ற பொழுதின் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கு முகத்தினை உண்ணுவாள். சீதாதேவி அசோகவனத்தில் இருக்கிற பொழுது ராஜ்யத்தை கொடுத்த பொழுது ராமனுக்கு சந்தோஷமும் இல்லை, ராஜ்யம் கிடையாது. காட்டுக்கு போன பொழுது வருத்தமும் கிடையாது. சித்திரத்தில் உள்ள தாமரை மாதிரி அப்படி இருந்தாரே அதை நினைச்சாலாம். சாமி இப்போ அப்படி வந்தாரு, ஏறி உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே ரயில் போயிடுச்சு. மானாமதுரையில போய் இறக்கி விட்டாங்க. சாமி வரவேற்க ஆள் வந்திருக்கு. இந்த டிக்கெட் செக்கிங் ஓடி வந்து காட்ட விழுத்தான். அப்போ ராமேஸ்வரம் போல சாதுக்களை தொல்லப்படுத்தாரே. சரி, எழுதுனா கம்பெனிக்கு எழுதுனா, ரயில்வே கம்பெனிக்கு, சாதுக்கள் ராமேஸ்வரத்துக்கு போனால் சென்னையில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அவங்களுக்கு டிக்கெட் வேண்டாம். கெசட்ல பதிவாயிருக்கு. அதனாலதான் இவ்வளவு நகை நமக்கு தெரியுது. எதுக்கு சொல்ல வந்த தெரியுமா? சாமி ஒரு பரமஞானி. யாரு? கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள். இந்த கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமிகள் எல்லா பகுதிக்கும் போவார், எல்லா இடத்திலையும் இருப்பார். யாரு அவரை இப்படி இப்படின்னு அவரை கண்டுபிடிக்க முடியாது. சில நேரம் இருப்பார், சில நேரம் வரைவார். உடம்பு பூரா விபூதி அடி கோத்துக்கிட்டு ஒரு கோவணத்தோட சுத்துவார். இவன் பரம ஞானி.
மதுரையில இருக்கிறார். ஒரு முறை மதுரையில திருவழியா போயிட்டு இருக்கார். இந்த தூரத்துல மாரியப்ப சுவாமின்னு ஒருத்தர், அவரு டிராமாவில எல்லாம் நடிக்கிறவர். அந்த காலத்துல டிராமா தானே. அவரு பார்க்கிறார், இந்த ஒரு சாமியார் வர்றாரு. இந்த சாமியார் உண்மையான சாமியாரா இல்லையா? உண்மையான சாமியார்னா நான் நினைக்கிற பாட்டை அவர் சொல்லணும். இவர் ஒரு பாட்டை நினைச்சிட்டார். அந்த பக்கம் போன கட்டிக்குளம் மாயாண்டி சாமி ஒதுங்கி இங்க வந்துட்டார். இவரை ஒரு பார்வை பார்த்தார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லறை என்றே அம்மா பொருளன்று மறிந்திடனே. மாரியப்ப சாமி காந்தர். இந்த பாட்டைத்தான் நான் நினைச்சேன். கந்தரன் புரியுதா? இந்த மாதிரி நம்முடைய சுவாமிகள் மதுரைக்கு போனார், நிறைய எழுதினார், நடந்துகிட்டே இருந்தார். கடைசி கராச்சிக்கு போனார்னு சொன்னேன். கராச்சியில ஒருத்தர் என்ன கேட்டாரு, சாமி இங்க வந்து சமாதி ஆகணும். அதுக்கு தான் இந்த கதைக்கு வந்தேன். கட்டிக்குள்ள மாயாண்டி சாமி இருக்காருல்ல, செட்டி நாட்டுல நாட்டரசங்கோட்டைன்னு ஒரு ஊரு. நாட்டரசங்கோட்டையில சடையாட்சின்னு ஒரு ஆட்சி. அந்த ஆட்சிக்கு போய் நிக்கிறார். அந்த ஆட்சி சாப்பாடு போடுது, கும்பிடுது. சாமி ஒரு வரம் கொடுக்கணும். என்ன? நீங்க எங்க ஊர்ல சமாதியாகும். எப்படி? எந்த ஊர்ல? நாட்டரசங்கோட்டை. சாமி சிரிக்கிறார். இல்ல, நான் சமாதி ஆகிற ஊர்ல சமாதியான அன்னைக்கு குரு பூஜைக்கு நீ வந்து 1000 விளக்கு போ. அங்கே சமாதி ஆகல, சமாதி ஆனது மதுரையில. அந்த குடும்பத்தார் இன்னைக்கு வந்து குரு பூஜை அன்னைக்கு 2 இடத்துலையும் 1000 விளக்கு போறாங்க. ஒரு ஞானிய பார்த்தா இந்த ஊர்ல சமாதி ஆகணும்னு எல்லாரும் கேட்பாங்க. கத்திக்குளம் சாமி உட்கார்ந்தாரு ஒரு ஊர்ல, எங்க? மதுரையில. காலம்பர வந்தாரு. ஒரு ஓட கிழக்கு பார்த்து உட்கார்ந்தாரு. இருளப்ப கோனார்னு ஒருத்தர் அவரை சாட்சிக்கிட்டார். இருளப்ப கோனார்கிட்ட சொல்றாரு, இந்த சட்டையை கலட்டிடலாமான்னு பாக்குறேன். அவங்க கொண்டு போயினேன். ராத்திரி 1 மணி 2 மணி சாமி தியானத்தில் இருக்காரு. விடிஞ்சது 7 மணி 8 மணி 9 மணி சாமி இன்னும் தியானத்தில் இருக்கு அப்படின்னு இழப்ப போனார் நினைக்கிறார். போறவங்க வர்றவங்க எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. டாக்டர் வந்தாரு, அடங்கி இருச்சு. இப்ப சாமிய சமாதி வைக்க கட்டி குளத்துக்காரங்க வர்றாங்க. எங்க ஊர்ல தான் சமாதி வைக்கணுங்க. மதுரைக்காரன் இளம்ப கோனார் சொல்றாரு, இங்கதான் சமாதி வைக்கணும். சண்டை, எங்க சமாதி வைக்கணும்? திடீர்னு பார்த்தா சாமி உடம்பு நீக்கி போச்சு. இனிமே கட்டுக்குளத்துக்கு தூக்க முடியாது, ஆபத்து. சரி, மதுரையிலே வைங்க. தூக்கி கொண்டே மதுரை கிட்ட கொண்டே வச்சா பழையபடி ஒழுங்காயிடுச்சு உடம்பு. இன்னைக்கு மதுரையில சமாதி. எல்லாரும் போய் கும்பிட்டு வர்றாங்க. எதுக்கு இவ்வளவு கதை சொல்ல வந்தேன்? சாமிட்ட கராச்சியை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர், சாமி நீங்க கராச்சியில வந்து சமாதி ஆகணும். சாமி சிரிச்சார். அங்கேயும் சமாதி ஆகலாம் சொல்லல. கையை காட்டினார். முடிஞ்சு போச்சு. கடைசி காட்சி, நெரூருக்கு வந்துட்டார். கரூருக்கு பக்கம் நெரூர், காவேரி கரை. ஒரு அந்தணரை கூப்பிட்டார். ஜேஷ்ட சுத்த ஏகாதசி, மன்னிக்கணும், தசமி. ஜேஷ்ட சுத்த தசமி அன்னைக்கு இந்த உடம்பு மறையும். எல்லாம் எழுதித்தான் காட்டுறார், மறக்காதீங்க. இந்த உடம்பு மறையும். இந்த உடம்பை இந்த இடத்துல வை. ஒரு வில்வ மரம் உண்டாகும். அந்த வில்வ மரம் 3 கிளைகளாக இருக்கும். சமாதியானதில் இருந்து 12வது நாள் காசியில இருந்து சிவலிங்கம் ஒருத்தர் கொண்டாடுவார். சமாதிக்கு முன்னால அந்த சிவலிங்கத்தவை. சிவலிங்கம் கிழக்கு நோக்கி இருக்கணும். சிவலிங்கத்தினுடைய சுவத்துக்கு பின்பக்கம் இந்த சமாதி இருக்கணும். இவ்வளவு சொல்லிட்டு சமாதி எப்படி பண்ணணும்? விபூதி போடணும், சாப்பிட என்னென்னமோ இருக்கு. சமாதி கிரியைன்னு அதுக்கு பேரு. அதெல்லாம் செய்யணும். எல்லாம் சொன்னார். சாஸ்திரப்படி குழி தோண்டப்பட்டது. எல்லா ராஜாவும் வந்துட்டாங்க. தொண்டைமான் வந்து நிக்கிறார். பிள்ளைகள்லாம் வந்து நிக்குது. சாமி கண்ணீர் விழுது.
சாமி சொன்னார், இதுக்கு ஒரு முடிவு. குழி வச்சாச்சு, குழிக்குள்ள இறங்கினார், சமாதியில அமர்ந்தார், மண்ணை கொட்டி மூடிட்டார். ஐயோ, அந்த தாத்தாவை என்ன பண்றீங்க? பிள்ளைகள்லாம் சத்தம் போடும். சாமி அடங்கிட்டார். உயிரோட ஜீவ சமாதி. சரியா 12வது நாள் யாரோ காசியிலிருந்து சிவலிங்கம் சமாதிக்கு முன்னால வச்சு ஒரு கோயில் கட்டியாச்சு. இன்னைக்கு அந்த கோயிலுக்கு பின்பக்கம் சமாதி இருக்கு. வழிபாடுகள் நடந்தன. புதுக்கோட்டை ராஜா பொறுப்பெடுத்துக் கொண்ட 1912 லட்சார்ச்சனை சுவாமிகள் பொறுப்பெடுத்துக் கொண்டார். இன்னைக்கும் அந்த சமாதி கோயிலை பல பேர் சென்று வழிபாடு செய்கிறார்கள். சாமி நிறைய பாட்டு எழுதின, அதை சொல்லிட்டு குடிக்கும். அம்மா ஒரு பாட்டு பாடுனாங்களே, அது சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின பாட்டு. தெலுங்கு, கன்னடம், தமிழ், சமஸ்கிருதம் 4 தெரியும் சாமிக்கு. மானச சஞ்சரலே எல்லாம் அந்த பாட்டை கேட்பாங்க. எனக்கு இசை தெரியாது, ரொம்ப வருத்தப்படுறேன். மானச சஞ்சரரே பிரக்மணி மானச சஞ்சரரே என்ன அர்த்தம்? கடவுளிடத்தில் உலகுவாய் வனமே. மனசு கடவுள்கிட்ட இருக்கணுமா? இது சாமி பாடுறவா. காயத்தி வனமாதி. அருமையா அந்த காலம் டி.கே. பட்டமான் பாடுவாங்க. காயத்தி வனமாதி மதுரம் காயத்தி வனமாதி. வனமாலை அணிந்த கண்ணன் இனிமையாய் பாடுகிறார். அதுக்கு அர்த்தம் நான் ஒன்னுக்கு வரிக்கு மட்டும் அர்த்தம் சொல்றேன். விபரே ராமரசம் ரசனேன் விபரே ராமரசம். ஏனாக்கே ராமநாமம் என்ற அமுதத்தை பாடு. ராமநாமம் என்ற அமுதத்தை பருகு. பஜரே ரகுவீரம் மானச பஜரே ரகுவீரம். ரகுவம்சத்து ராமனை பஜிப்பாயாக. கேலதி பிண்டாண்டே பகவான் கேலதி பிண்டாண்டே. அண்டமும் பிண்டமுமான இடத்தில் பகவான் விளையாடுகிறார். நகிரே நகி சங்கா காசின் நகிரே நகி சங்கா. அச்சமில்லை, யாரும் அச்சமில்லை. பிரம்மத்தை தியானித்தால் அச்சம் கிடையாது. ஏன்? சர்வம் பிரம்மமயம். ரே ரே சர்வம் பிரம்மமயம். எல்லாம் பிரம்மம். ஜெய ஜெய துங்க தரங்கே கங்கே ஜெய ஜெய துங்க கரங்கே. உயர்ந்த அலைகளுடைய கங்கையே நீ வாழ்க கங்கைக்கு. நான் சில பாட்டை மட்டும் குறிப்பிடுத்திட்டேன். பாட்டு பூராவே என்கிட்ட இருக்கு, எனக்கு பாட தெரியாது. கடவுள் திருவுள்ளம் எத்தனை பாட்டு. அவ்வளவு பாடியவர் நம்முடைய சதாசிவ பிரம்மேந்திரர். அவருக்கு புகழ் என்னன்னு கேட்டா, இந்த நரசிம்ம பாரதி சுவாமிகள் அவர் சமாதியானதுக்கு அப்புறம் பல ஆண்டுகள் கழிச்சு 3 நாள் அவரோடு பேசுற பொழுது எல்லா விதமான சந்தேகங்களையும் தீர்த்தார். இன்றைக்கும் அந்த சமாதியை வழிபாடு செய்யக்கூடிய பெருமக்கள் தங்கள் வாழ்க்கையில் துன்பங்களை மாற்றுகிறார்கள். ஆமா, அந்த சித்தர்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? நம்ம தப்பு பண்ணி இருந்தா கூட காலில் விழுந்து அழுதால் காப்பாற்றப்படுவோம். நினைப்பு நம்ம ஏதோ தப்பு பண்ணி இருப்போம், காலில் விழுந்து அழ வேண்டும். சித்தர் சமாதிக்கு அந்த பேராற்றல் உண்டு. அதனாலதான் அவரது குற்றம் பசுமடம் இருக்கு. அதுக்கப்புறம் 3 சுவாமிகள் எல்லாருடைய சமாதியும் முன்னால வச்சிருக்காங்க. இது மட்டும் தனியா இருக்கு. முக்கியமான செய்தி சொல்றேன். அந்த வில்வ மரம் 3 கிளையா இருக்கு. செடிதானே வச்சாங்க, வளர்ந்து 3 கிளை. அது என்ன 3 கிளை? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 சேர்ந்ததுதான் சதாசிவ பெருமம். இன்னைக்கும் சதாசிவ பெருமேந்திரரை எல்லா பெருமக்களும் நெரூருக்கு சென்று வழிபாடு செய்கிறார்கள். கங்கை கரை மாதிரி காவிரி கரை புனிதமடைந்து விட்டது. சதாசிவத்தை நினை, சதாசிவத்தை நினை. அவரது வரலாற்றை மட்டும் இன்றைக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எல்லா பெருமக்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிக்கிறோம். சித்தர்களை பற்றிய சிந்தனை நமக்கு ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். எத்தனையோ சித்தர்கள் அவங்க விரும்பினாத்தான் அவங்க வரலாற்றை நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது.
அது வாட்டுக்கு போயிடும். சித்தர்கள் அவர்களாக வந்து நமக்கு உணர்த்தினால் அன்றி நாம் அவற்றை உணரலாம். அந்த சித்தர்கள் வரிசையில் அண்மையில் வாழ்ந்தவர் பழைய 18 சித்தர்கள் வேற. நீங்க சதுரகிரிக்கு போனா 18 சித்தர்கள் அங்க படம் போட்டிருக்காங்க, அவருடைய திருமேனி இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனையோ சித்தர்கள். அந்த சித்தர்கள் வரிசையில் சேர்க்கத்தக்கவர் நம்முடைய சதாசிவ பெருமான். அதனால் அவரை வணங்கி காஞ்சி பரமாச்சாரியார் கூட ஒரு வகையில் சித்தர் வணக்கம். மகாகவி பாரதியார் சித்தர். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. பாரதியார் சில செயல்களை சாதித்தார். பாண்டிச்சேரி சித்தர்கள் அப்படிங்கிற புத்தகத்தில பாரதியார் சித்தர்னு 10 பக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டிற்கு பாடுற. இந்த நாடு சித்தர்கள் பூமி. அதனாலதான் இந்தியாவுக்கு அவளது பெருமை என்பதை சொல்லி சதாசிவ பெருமந்தினுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நம்முடைய ஆலயத்து பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சந்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டரிட்டு மதுரை மீனாட்சி கோயில்ல 14 சித்தர்கள் சமாதி இருக்கிறது. மதுரை மீனாட்சி கோயில்ல 14 சித்தர்கள் சமாதி இருக்கிறது. சுந்தரானந்தர் தான் சிவலிங்கத்துக்கு கீழே அடங்கி இருக்கவர். அது தவிர 15 சித்தர்கள் சமாதி. பௌர்ணமி அன்றைக்கு இந்த சித்தர்கள் எழுவார்கள். ஒரு சன்னியாசி, அவரே ஒரு சித்தர், வேட்டி மட்டும் கட்டி இருப்பார். 1970 ஒட்டி அவரை நான் பார்த்தேன். பௌர்ணமி அன்னைக்கு ஆடி வீதியை சுத்துவார். வெறும் வேட்டிதான், உடம்புல அந்த நிலவு ஒளி படலமா. பௌர்ணமி அன்னை சித்தர்கள் எழக்கூடிய நாள் இன்னைக்குத்தான் வழிபாடு பண்ணணும். மதுரை கோயில்ல சொக்கலிங்க பெருமானுக்கு பக்கத்துல சிவபெருமான் சித்தமூர்த்தியா உட்கார்ந்து இருப்பார். தத்து மூதையில் 3 தடல் இட முத்து மூரல் முகிழ்த்த நிராமய சித்தமூர்த்தி தந்தாழிடை சேர் 63 பதமலர் போற்றுவான். சித்தமூர்த்தி இன்னைக்கு இருக்கார் மதுரை கோயில். அதனால மதுரையில் பிறந்தவர் சதாசிவ பிரம்மேந்திரர். நெரூரில் சமாதியானவர். மதுரையை நெரூரை இணைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த முறையை அன்னையினுடைய திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி